ஸ்ரீதிவ்யா வைத்த வேண்டுகோள். நயன்தாரா, தமன்னா, ஹன்சிகா போன்ற நடிகைகள் தங்களோட கவர்ச்சியை வெளிப்படுத்தி தான் மார்க்கெட்டை பிடிச்சாங்க. ஆனா சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல நடிச்சு ஸ்ரீதிவ்யாவோ பாவாடை தாவணி கெட்டப்ல நடிச்சு பெருவாரியான ரசிகர்களை கவர்ந்தெழுத்தாங்க. தொடர்ந்து ஜீவா, வேலக்காரதுரை, காக்கி சட்டை, ஈட்டி, மருது, காஷ்மோரா, மாவீரன் கிட்டுன்னு பல படங்கள்ல நடிச்சு ஸ்ரீதிவ்யாவோட மார்க்கெட் இப்போ தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அவங்களோட கைவசம் ஜீவா நடிக்கும் சங்கிலி புங்கிலி கதவு தொற படம் மட்டுமே இருக்கு. அவங்க அதிகமா எதிர்பார்த்த மாவீரன் கிட்டு படம் எதிர்பார்த்தபடி வெற்றி அடையாததுனால அடுத்தபடியா அவங்கள புக் பண்ணவும் ஆள் இல்லை. அதனால தன்னோட தாய்மொழியான தெலுங்கு சினிமா கதவுகளை தட்டிட்டு வந்த ஸ்ரீதிவ்யாவுக்கு சிலர் கதவு திறந்திருக்காங்களாம். ஆனா கிளாமர் ஹீரோயினி வாய்ப்பு கொடுத்திருக்காங்களாம். அதனால இது வரைக்கும் தனக்கு கிளாமர் செட் ஆகாதுன்னு ஓரங்கட்டி நின்னுகிட்டு இருந்த ஸ்ரீதிவ்யா இப்போ கவர்ச்சி அவதாரம் எடுக்க தயாராயிட்டாங்க. மேலும் தன்னோட மாற்று அவதாரம் பத்தி கோலிவுட்ல இருக்கும் சில கமர்ஷியல் பட டைரக்டர்கள் கிட்டையும் தெரிவிச்சுட்டு வரும் ஸ்ரீதிவ்யா, கவர்ச்சியா நடிக்கிறேன்றதுக்காக ஆபாச நடிகை ஆக்கிடாதீங்கன்னு தன்னோட வேண்டுகோளையும் முன் வச்சிட்டு இருக்காங்க.